ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஒரு சுருக்கமான பதிவு. ஆவணி அவிட்டம், ஹயக்ரீவர் ஜெயந்தி மற்றும் காயத்ரி ஜபம். ரிகுபாகர்மா, யஜுர்வேத உபாகர்மா அப்படியும் சொல்லுவாங்க. புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவ ஜெயந்தி. புதன்கிழமை எப்போவுமே பெருமாள் வழிபாடுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கிறது. நமக்கு பார்த்திங்கன்னா தசாவதாரத்தில் ஹயக்ரீவருடைய அம்சம் அதில் வராது. ஆனால் வேதங்களை 2 ராட்சசர்கள் கொண்டு போய் ஒழித்து வைத்து விடுகிறார்கள். பிரம்மாவிடமிருந்து கவர்ந்து கொண்டு போய் இந்த வேதங்களை பாதாள லோகத்தில் போய் அங்கிருந்து கடலுக்கு கீழ் அடியில் போய் ஒழிச்சுடுறாங்க. ஹயக்ரீவ பெருமாள் தான் இதை காப்பாற்றி எடுத்து அந்த வேதங்களை எல்லாம், அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் பிரம்மாவிடம் கொடுத்து உபதேசம் செய்த ஒரு அற்புதமான திருநாள் தான் ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோண ஸ்ரவண நட்சத்திரம் என்கின்ற திருவோண நட்சத்திர நன்னாள் அன்னைக்கு தான் வேதங்கள் மறுபடியும் நமக்கு கிடைச்சிது. இது ஒரு பெரிய புராண நிகழ்வு. நிறைய கதைகள்லாம் உங்களுக்கு பழைய பதிவுகளில் இருக்கிறது. நாம் முக்கியமாக இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரமும் புதன்கிழமையும் இணைந்து வரும் ஆவணி மாதத்தில் வருது. உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் வருகிற ஆவணி மாதத்தில் இந்த ஸ்ரவண நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் ஜெயந்தி, அதாவது ஹயக்ரீவர் உற்பத்தியான ஒரு நன்னாள் தான் இந்த நாள். ஹயக்ரீவ பெருமாள்கிட்ட பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி இன்றளவும் பாடம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு, அப்போ சரஸ்வதி தேவியே இன்னுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ நம்மெல்லாம் எம்மாத்திரம்னு பாருங்கள். கல்வியில் சிறந்து விளங்க, அது எந்த கல்வியாக, கல்வினா நாம் ஏட்டுச்சுராக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நமக்கு சும்மா பாடம் படிக்கிறது அது மட்டும் கிடையாது. நம்முடைய ஆகமங்கள், வேதங்கள் படிக்கிறது, திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், சுவாமி ஸ்லோகங்கள், இதையெல்லாம் கூட படிப்பு தான் உங்களுக்கு. இதையெல்லாம் நல்லா நாம் படிக்கணும்னாக்கா சரஸ்வதி தேவியுடைய அனுக்கிரகத்தோடு சேர்ந்து ஹயக்ரீவருடைய அனுக்கிரகமும் நமக்கு கட்டாயம் தேவை. அதனால் நாம் பொதுவாகவே வியாழக்கிழமைகளில் நாம் போய் ஹயவதன பெருமாளுக்கு நிறைய பேர் ஏலக்காய் மாலை சாத்துவாங்க. இது ரொம்ப உனக்கு திருவந்திபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விசேஷமான ஹயக்ரீவ பெருமாள் கோயில் அங்கே இருக்குது. உங்களுக்கு நிறைய கோயில்களில் உங்களுக்கு கோஷ்டத்துலேயுமே உங்களுக்கு ஹயக்ரீவ பெருமாளுடைய சன்னதிகள் இருக்குது. தனி பெருமாள் கோயில்லையும் தனி சன்னதியும் இருக்கும், கோஷ்டத்துலேயும் இருக்கும். எங்கே எப்படி இருந்தாலும் குழந்தைகள் கொஞ்சம் நல்ல படிப்பில் திறமையாக வளரணும் அப்படின்னா நாம் ஹயக்ரீவர் வழிபாடு கட்டாயம் செய்யணும். இன்றளவும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி ஹயக்ரீவ பெருமாளிடம் பாடம் கற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்மளுடைய வேதங்கள், ஆகமங்கள்லாம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சரஸ்வதி தேவியை எப்படின்னாக்கா நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் புதனோடு இணைந்து வருகிற திருவோணம் அதிவிசேஷமான நாளாக கருதப்படுகிறது. அது பெருமாள் வழிபாடுக்கு ஒரு உரித்தான ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. அதனால் புதன்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவ பெருமாளை நாம் போய் வணங்க வேண்டியது தான். செட்டி புண்ணியம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நமக்கு சென்னைக்கு அருகில் இருக்குது. உங்களுக்கு கோஷ்டத்தில் இருக்குது, நிறைய சுவாமி சன்னதிகள் தனியாக கூட இருக்குது. ஹயக்ரீவ பெருமாளுக்கு நாம் ஏலக்காய் மாலை இல்லைன்னா துளசி மாலை இந்த மாதிரி செய்யலாம். ஹயக்ரீவா மண்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு உங்களுக்கு
கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் மாதிரி வேக வச்சுட்டு வெள்ளைப்பாகும் கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து ஏலக்காய் போட்டிங்கன்னா ஒரு பூரணம், நம்ம சுழியம்னு ஒன்று செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு உண்டான பூரணம். அந்த பூரணத்தை தான் நாம் ஹயக்ரீவா மண்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதை செஞ்சு அன்னைக்குன்னு இல்லை, ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நிறைய பேர் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும்னா அவங்களுடைய பெற்றோரோ உற்றார் உறவினர்கள் யார் வேணுமாலும் குழந்தைங்க படிப்புக்காக வேண்டி ஹயக்ரீவ பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சாத்தி இந்த ஹயக்ரீவா மண்டியை கொடுப்பாங்க. வாதிராஜ சுவாமிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஹயக்ரீவா மண்டி இதை தலை மேலே வச்சுட்ட உடனே ஹயக்ரீவ பெருமாள் அப்படியே குதிரை மாதிரி வந்து அப்படியே வாங்கிக்கிட்டதா அர்த்தம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் கேரட் கீர்னு சொல்கிறோம் பாருங்கள், நல்லா பாலை சுண்டை காய்ச்சிட்டு அதில் கேரட் போட்டு சர்க்கரை ஏலக்காய் போட்டிங்கன்னா அதுதான் கேரட் கீர். இந்த 2 நைவேத்தியங்களுமே ஹயக்ரீவ பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஹயக்ரீவ பெருமாளுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் நாம் சொல்லலாம். அப்படி ஹயக்ரீவ பெருமாள் ஸ்லோகங்கள் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் அழகாக பெருமாளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் மற்றைய ஸ்லோகங்களை எல்லாம் நீங்கள் படிக்கலாம். அது போக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி அவிட்டம், அவிட்ட நட்சத்திரம், தவிட்டு பானையில் அது கையை வச்சா கூட தங்கமாக மாறும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் உண்டு. ஒரு வழக்கில் நமக்கு ஒரு சொற்றொடர் உண்டு இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அவிட்ட நட்சத்திரம் எப்போ ஆவணி மாதத்தில் வர அவிட்ட நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் எல்லாரும் பூநூல் போடுவாங்க. புது பூநூல் போடுறது, பூநூல் மாற்றிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் சைவமோ வைணவமோ ரிக்வேதம் யஜுர்வேத உபாகர்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் எப்படியோ அவங்க குல வழக்கப்படி இந்த பூநூல்களை நீங்கள் மாற்றுறதோ புதுசாக போட்டுக்கிறதோ செய்வாங்க. இதை ஒரு பூநூல் கல்யாணம் போல் பெருமாதமாக செய்வாங்க. இல்லை நீங்கள் ஒரு 50 பேர் 100 பேர் 20 பேர் அதை மாதிரி ஒன்று கூடி ஒரு இடத்துல அன்னதானம் போட்டுட்டு அதோடு சேர்ந்து இந்த பூநூல் விசேஷங்களையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா காயத்ரி ஜபம். பூநூல் போட்டுட்டு காலை மதியம் மாலை அந்தி சந்தின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சந்தி பண்ணுறது அதெல்லாம் காயத்ரி ஜபம். அப்போ வந்து நம்ம சூரியன் அஸ்தமனமும் உதய நேரத்துக்கும் நாம் என்னெல்லாம் செய்யணும்னு இப்போல்லாம் எளிமையாக எல்லாத்துக்குமே புத்தக வடிவில் இருக்குங்க. என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி சொல்லணும்னு அழகாக ஒரு புத்தக கடையில் நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடையில் கூட போய் கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே வந்து காயத்ரி ஜபம்னா என்ன, எப்படி பண்ணணும், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. காயத்ரியை 10,000 தடவைக்கு குறையாமல் சொல்லணும். பூநூல் போடுறவங்க மட்டும் சொல்லணும் அப்படிலாம் இல்லை, யார் வேணுமானாலும் வீட்டில் அம்மா கூட சொல்லலாம், பெரியவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரியெல்லாம் கூட சொல்லலாம். பூநூல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உரித்தானது தான். இந்த வர்ணத்துக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது அப்படிலாம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ மட்டும் அந்த ஒரு 3 நாள் பூநூல் போடுவாங்க. அதில் என்ன நம்ம அந்த பழக்க வழக்கங்கள், இந்த பூநூல் போடுறது, கடுக்கன் போடுறது, தீட்சை என்கிற குடிமி வைக்கிறது, இதெல்லாம் பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகளெல்லாம் செஞ்ச விஷயந்தான். அப்புறம் நாகரீகம் கருதி இதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. நம்மளும் மாறிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுடைய கல்ச்சரை அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம தான் மாறிக்கிட்டே போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களை நாம் நம்ம குழந்தைங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம எடுத்து சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவோ கோடி புண்ணியம் பண்ணினா தான் நம்ம பாரத நாட்டில் நாம் பிறக்க முடியும். அதையும் தாண்டி நிறைய புண்ணியம் பண்ணால் தான் தமிழ்நாட்டில் பிறக்க முடியும். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஊரில் நாம் இப்போ பிறந்துட்டோம். நம்மளுடைய கர்மாக்களை நாம் கரெக்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். நமக்கு என்ன முடியுமோ யதாசக்தி, பக்தி தாங்க முக்கியம் எல்லா விஷயத்துலேயுமே. அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே கொண்டக்கடலை சுண்டல் அன்னைக்கு செஞ்சு தானம் கொடுக்குறதும், எலுமிச்சை சாதம் செஞ்சு அன்னைக்கு தானம் கொடுக்கறது கூடுதல் பலன்களை தரும்னு சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு எப்போயுமே புளியஞ்சாதமோ ஒரு சக்கரை பொங்கலோ அந்த மாதிரி செய்யுங்க. ஹயக்ரீவா மண்டி கேரட் கீரும் செய்யலாம். இது வந்து யாருக்கு என்ன முடியுதோ செய்யுங்க. அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு துளசி தீர்த்தமோ ஒரு டம்ளரில் ஒரு பாலோ கற்கண்டோ ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம பெருமாளை வழிபடலாம். உங்கள் ஊரில் என்ன பூ கிடைக்குதோ என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் பெருமாளை கும்பிட்டுக்கலாம். ஏன்னா அடிக்கடி இது ஏன் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது. எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் கும்பிடலாம். இல்லை படமே இல்லைன்னா கூட 2 தீபம் போட்டுட்டு பெருமாளை நினச்சி நீங்கள் அந்த பூஜையை புதன்கிழமை அன்னைக்கு ஹயக்ரீவர் ஜெயந்தியை கொண்டாடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றுறது அந்த மாதிரி விசேஷமும்
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காயத்ரி ஜபம். அன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்யுங்க. அழகாக சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு காயத்ரி தேவிக்கு மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்லலாம். அன்றைக்கி எல்லா விதமான அம்பாள் ஸ்லோகங்களையும் நீங்கள் சொல்லலாம். அன்றைக்கி பால் பாயாசமோ ஒரு சக்கரை பொங்கலோ ஏதான ஒரு இனிப்பு செய்கிறது ரொம்ப விசேஷம். எது செஞ்சாலுமே ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு காக்கைக்கு கொடுக்கலாம், ஒரு பூனைக்கு, ஒரு நாய்க்கு. பசு மாட்டுக்கு பூஜை பண்ணுறதும் தானம் கொடுக்கறதும் உன்னதமான பலன்களை தரும். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காயத்ரி ஜபம்னு நமக்கு அமைந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் இதை நம்ம பெருசாக இது எல்லாமே மீள்பதிவுகள் தான். ஹயக்ரீவ ஜெயந்தியாக இருக்கட்டும், ஆம்னியா விட்டம், நம்ம காயத்ரி ஜபம் எல்லாமே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த விஷயந்தான். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு ஹயக்ரீவ பெருமாளை பற்றி நாம் சொல்கிறதோ கேட்கிறதோ அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் சாண்ட் பண்ணுறதும் நமக்கு நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்டு, அந்த புஸ்தகம், பேனா இதெல்லாம் நாம் அன்னைக்கு தானம் கொடுக்குறதும், சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம பரீட்சைக்கு இப்போ எக்ஸாமுக்கு போகிறோன்னா ஹால் டிக்கெட்டு இதெல்லாம் வாங்கி கூட நம்ம வைக்கலாம். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் பெரிய கோயிலெல்லாம் உங்களுக்கு ஹோமங்கள், நிறைய விசேஷமான லக்ஷார்ச்சனைகள் இதெல்லாம் நடக்கும். எங்கெல்லாம் அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்களால் எதுவும் முடியல, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, எனக்கு இல்லை உடம்பு முடியல, ஏதோன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு சாமந்தி பூ போடலாம், இல்லை துளசி மாலை போடலாம், ஏலக்காய் மாலை போடலாம். உங்கள் கையில் எது கிடைக்குதோ அதை அழகாக நீங்கள் பெருமாளுக்கு சாத்திட்டு நீங்கள் உங்கள் பூஜையை செய்யலாம். கோயிலுக்கு போக முடியல, செய்யலைன்னா வருத்தமே படாதீங்க. அந்த பூஜை நடக்கிற இடத்துல போயிட்டு அவங்களால என்ன ஒத்தாசை பண்ண முடியுமோ அந்த பூஜைக்கு உண்டான பலன்களும் உங்களை சேர்ந்துடும். ஏன்னா சுவாமிக்கு தெரியும் உங்களுக்கு எது முடியும் முடியாதுங்கிறது தெரியும். நீங்கள் பாக்கெட்டில் உட்காந்துட்டு ஒரு 50,000 பணம் வச்சுட்டு நான் 50 ரூபா செலவு பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் நம்ம இதில் பேச முடியாது. அதனால் உங்களுடைய சக்திக்கு ஏற்ற பக்தியை பெருமாளுக்கு தூய்மையான பக்தி தாங்க அவர் எதிர்பார்க்குறாரு, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய முயற்சி அப்படிங்கிற ஒன்றும் இருக்கணும். நம்ம குழந்தைகள்லாம் நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லாரும் இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஹயக்ரீவ ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாதிரி ஹயக்ரீவ சுவாமி வழிபாடும் சில தான தர்மங்களும் எல்லாம் செய்கிறது குழந்தைங்களுடைய படிப்புக்கு எல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு பெரியவங்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் நிறைய இருக்குது, ஆனால் யாரும் நிறைய பார்க்குறது இல்லைங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதனால் எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி செய்யுங்க. நன்றி. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா, அருணாச்சலா. ஓம்.